நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். என்னோடு கூட நீங்கள் ஒரு பாடலை கூட பாடின பின்பு நாம் ஆராதிக்கும்படி நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு நேராக்குவோம். நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற ஒரு அற்புதமான பாடல், அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே என்கிற அந்த பாடலையை கொடுத்துருங்க. சேர்ந்து பாடி 6-8 ஜீசஸ். இது கொஞ்சம் பேசுவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். அவருடைய மகிமை, அவருடைய கிருபை நம்மை மூடிக்கொள்ளட்டும். தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்கள். தெரிந்தவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். வேதம் அப்படி ஆராதிக்கிறவர்களை தான் விரும்புகிறது. திறமையோடு பாடுவேன், நல்ல காடுல பாடுவேன் சொல்லல. அவர் விரும்புகிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆகவே உணர்ந்து பாடுங்க. அவரே நமக்கு நன்மை செய்கிறவர். மரண இருளி பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளி பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் பயப்பட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு விசாலத்தின் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற திட்டம் அற்புதமானது. உணர்ந்து பாடுவீர்களா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என்
பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. எந்த இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறதோ அந்த இருதயத்துக்கு அவர் அற்புதம் செய்யாமல் போகிறதே இல்லை. ஆமென். கண்டிப்பாய் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் நிச்சயமாய் வெட்கப்படாது. ஆமென். ஆனால் அதுல ஒரே ஒரு காரியம்தான், நீங்களே ஒரு திட்டம் போட்டு அவர்கிட்ட போகாதீங்க. இருக்கிறத அவர்கிட்ட கொடுங்க, நடத்த வேண்டியதை அவர் பார்த்துக்கிடுவாரு. எனக்கு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இவங்க அதை பண்ண, அவர் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மிகப்பெரிய நெருக்கத்துல அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல அவர்கள் திராட்சரசம் குறைவுபட்டது என்று போய் நின்ற போது இயேசுவிடத்துல வேற எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்ன, ஆண்டவர்ட்ட போயிட்டு நான் விரும்புற மாதிரி செய்வீரா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி செய்வீரா, இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறேன், நான் இருக்கிற காலம் உமக்கு தெரியுமா, ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஒன்றுமே சொல்ல, அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு, நீ என்னிடத்துல காரியத்தை கொடுத்துட்டல்ல, என் வேலை வரும்போது நான் சரியான காரியத்தை செய்வேன். அந்த காரியம் எப்படி இருக்கும், அவர் சொல்லுகிற ஒரு சின்ன வழியில அற்புதம் நடக்கும். ஆமென். நம்ம எல்லாம் பெரிய பெரிய காரியத்தை யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுவார், இல்ல, நான் உனக்காய் எளிதான ஒரு வழி வைத்திருக்கிறேன், நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதன்படி செய். ஹல்லேலூயா. சில நேரம் மனுஷ மூளைக்கு அதை புரிஞ்சுக்கிடவே முடியாது. நீங்க அவருக்கு விட்டு கொடுத்து செஞ்சு பாருங்க. இந்த மனிதர்கள் எல்லாம் வெட்கப்படும் அளவுக்கும் நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கும் இவன் வாழ்வது எப்படி இருக்கும் என்று அன்றைக்கு யோசேப்பை பார்த்து சொன்னார்கள் அல்லவா, இவன் ஒரு சொப்பனக்காரன், இவன் கண்ட சொப்பனை எங்க நிறைவேற போகுது என்று உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லலாம். இவன் சொல்றது இவன் சொல்றதெல்லாம் எங்க நடக்க போகுது என்று சொல்றவங்களுக்கு முன்னாடி அவர்களே ஆச்சரியப்பட, அவர்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை மனதார கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா. அவரே ஆராதனைக்குரியவர், அவரே துதிகளுக்குரியவர், எல்லா கனத்திற்கும் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை
என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அத்தனை பேர் இணைந்து பாடுவீர்களாமே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியோ? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியோ? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடலாமே. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம் அதை விசுவாசிக்கட்டும். என் கர்த்தர் எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை தந்தருள போதுமானவராய் இருக்கிறார். அவர் பாவத்தின் மேல வெற்றியை தருகிறார், வியாதியின் மேல வெற்றியை தருகிறார், எந்த போராட்டங்கள் மேல வெற்றியை தருகிறார். இன்றைக்கு நீங்கள் போகிற அந்த கடன் போராட்டங்களுக்கு ஒரு முடிவை நிச்சயமாய் தருவார். அவருடைய ஜெய பாதையில உங்களை அற்புதமாய் நடத்துவார், உங்களை அற்புதமாய் நடத்துவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், எனக்கு அவர் உதவி செய்கிறார், எனக்கு அவர் ஒத்தாசை அனுப்புகிறார். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது இது உலகத்தை கொஞ்சம் மறந்து உன்னதத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை, சிங்காசனம் இருக்கிறவரை பார்த்து அவர் சமூகத்தில் கெட்டி நெருங்கி உங்களை ஜீவ பலியாய் கொடுப்பதுதான் ஆராதனை. அதை கொடுக்க கொடுக்க அவர் உங்களுக்காய் எழுந்தருளுகிறது நீங்கள் பார்க்க முடியும். அவரை உயர்த்தும் உங்கள் உள்ளம் நிச்சயமாய் அவருடைய நன்மையினால் உயர்த்தப்படுவது நிச்சயம். நீங்க அவரை உயர்த்த 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 அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுகிறார், உங்கள் சார்பில் அவர் செயலாற்றுகிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இடைவீடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவீடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா.
நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா உமக்குத்தானே. இந்த காலை நேரத்தில் வீட்டில் இருக்கிற நீங்கள் மனதார அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை சத்துருவால் உங்களுக்கு அநேக தீமை வந்திருக்கலாம். மனிதர்களாகிய சத்துருவின் கைவேலை ஆட்களால் உங்களுக்கு அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், என் ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்கு இன்றைக்கு நன்மை செய்யும்படிக்கு வந்திருக்கிறார். கர்த்தர் ஒருவருக்கு தீமை செய்கிறவர் அல்ல. தீமை அவரிடத்தில் வாசம் பண்ணுகிறதும் இல்லை. தீமையினால் அவர் யாரையும் சோதிக்கிறதும் இல்லை. ஆகவே இன்றைக்கு வந்திருக்கிற தீமைகளுக்கு அவர் காரணம் என்று சாத்தான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தார். அந்த பொய்யை நம்பாதிருங்கள். ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் என்கிற வார்த்தையை மறந்தும் கூட சொல்லிவிடாதிருங்கள். அவர் நீதிமான்களை சில பரீட்சைகள் வழியாய் நடத்துவார். அதுவும் அவர்களுக்கு அடுத்த மேன்மை கொடுப்பதற்காக தான். நீதிமான்களை சரியாய் நடத்துவார். ஆனால் ஒரு நாளும் மனுக்குளம் கஷ்டப்படுவதை அவர் விரும்புவதில்லை. மனுக்குளம் படுகிற கஷ்டத்துக்காக தான் 2000 ஆண்டுக்கும் அதிகமான ஆண்டுக்கு முன்பு அவர் வந்து எனக்காக உங்களுக்காக மரித்தார். அந்த கிறிஸ்து வந்த வருகையின் பிறப்பை கொண்டாடுகிற மாதத்துல இன்றைக்கு நாம் தெய்வ பிள்ளைகளா இருக்கும் நேரத்தில் ஒரு நாளும் அவர் தீமை செய்தார் என்று சொல்லாதிருங்கள். மனுஷனுக்கு வருகிற தீமைக்கு நிச்சயமாய் சத்துரு காரணமாய் இருப்பார். இரண்டாவது, மனிதனுடைய சுய பாவங்கள் காரணமாய் இருக்கும். மூன்றாவது, மனிதர்கள் காரணமாய் இருப்பார்களே தவிர என் ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. தீமை செய்கிறவரே அல்ல. இன்னைக்கு எந்த தீமை வழியா நீங்கள் கடந்து போனாலும், என்ன நடந்தாலும் உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றை கொஞ்சம் மறந்து நன்றி சொல்லுங்க. அவருக்கே துதிகள மகிமை இன்றைக்கு ஏறெடுக்கப்படட்டும். இந்த 12 மாதங்களாய் நம்மை நடத்தி இருக்கிறார். அவருக்கு மனதார நன்றி செலுத்துவோமே. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர் அப்பா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலா மாறிவிட்டே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலா மாறிவிட்டீர். என்னிலே நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை
ரட்சகரே ஆவியானவரே. சொல்லுவீங்களா இணைந்து? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவர். இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் எங்களை காக்கிறவரே. மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. ஒரு விசை கூட மறவாத தெய்வம், மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் முடிந்தால் 2 கையை உயர்த்தி, நீர்தான் எங்களை மறக்கவில்லை, நீர்தான் இதுவரைக்கும் மாறவில்லை. எங்களை மறந்த எத்தனையோ பேர் உண்டு, மாறினவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. பணத்திற்காக மனிதர்கள் தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் ஒரு வழியாகவும், அந்த மனிதர்களை பார்த்தபோது வேறு வழியாகவும் நடந்த எத்தனை மாறின முகங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆனால் நீரோ மறவாத தெய்வம், மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. மகிமை அவருக்கு செலுத்துவோமே. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி நன்றி பலிகளை எல்லாம் ஏறெடுங்க. இந்த மாதத்தில் இன்னும் நடத்துவார். கிறிஸ்துமஸ் வந்துடுச்சு, அநேக தேவை எனக்கு இருக்குதுன்னு சொல்ற பிள்ளைகள் உண்டு. ஒருவேளை இயேசு அறியாத நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏதோ கிறிஸ்துமஸ் சொல்றீங்க, எங்களுக்கு இந்த மகிழ்ச்சி கிடைக்குமான்னு கேட்டா, இன்றைக்கு அவர் உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா நித்தியமா உங்களை வாழ வைப்பார். உங்களுக்கு நிரந்தர சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாய பாதையில நடந்தாலும் உங்களை மீட்டு நடத்தவர் போதுமானவரா இருக்கிறாரு. பாவிகள் மேல அன்பு வைத்துதான் இயேசு இந்த பூமியிலே பரிகார பலியாய் பிறந்தார். அவர் நன்மை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர். உங்களுக்கு செய்வார். அவருக்கு மகிமை செலுத்தி நன்றிகளை ஏறெடுப்பீர்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதி பாடுவே இந்த இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா இன்று நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா இன்று நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம் அத்தனை பேர், எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத
நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா இன்று நன்றி கூறுவேன் நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க உள்ளம் சொல்லுகிற அந்த ஒரு நன்றி அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன் நீங்கள் 1000 நன்றியை சொல்ல உங்கள் உள்ளத்தை இன்றைக்கு விட்டு கொடுக்க கூடாது? லட்சக்கணக்கான நன்றிகளை சொல்லி பாருங்கள். ஸ்தோத்திர பலி என்பது நன்றி பலி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வெறும் வாயில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் தாண்டி, ஆண்டவரே நீர் நல்லவர்னு சொல்லுங்க, நீர் போதுமானவர் சொல்லுங்க. எத்தனை தீமையான சூழ்நிலைகள் வந்தாலும் நீர் எனக்கான நன்மைகளை எனக்கு செய்ய போதுமானவர் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியோ? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியோ? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை ராஜாவே, உயிருள்ள நாளெல்லாம் அப்பா உமக்கே ஆராதனை. உயிருள்ள நான் எல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ. நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறே. என்னை காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ. நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறே. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கைகளை உயர்த்தி நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. சாத்தான் நினைச்சது நடக்கிற மாதிரி ஒரு பொய் காரியத்தை அவன் விளங்க பண்ணுவான். ஆனா சாத்தான் நினைச்சது என்ன நடந்த மாதிரி இருந்தாலும் அது காணல் நீரை போல காணாமலே போய்விட. ஆண்டவரே, துன்மார்க்கன் தன் பணத்தினாலே தன்னுடைய துணிகரத்தினாலே என்னவென்னவோ சாதிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவான்ப்பா. அதெல்லாம் மணல் வீட்டை போல நொறுங்கி போயிடும். ஆண்டவரே, ஆனா நீர் எங்களை குறித்து நினைத்திருக்கிறதும் நீர் திட்டம் பண்ணி இருக்கிறது மாத்திரம் யாருமே தடுக்க முடியாதப்பா. ஒரு நிமிஷம் அப்படி அமைதியா
ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா வலது கரத்தை உயர்த்தி நீங்க நினைச்சது நடக்கும் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் இறுதி நேரத்தில் இந்த நிமிஷங்களில உண்மையா ஒப்பு கொடுங்க. Lord, I surrender everything. என் சொந்த கண் போன போக்குல நான் போக மாட்டேன். என் காது கேட்டபடியே தீர்மானிக்க மாட்டேன். என் மனசும் மாமிசமும் விரும்புற மாதிரி நடக்க மாட்டேன். நீங்க நினைச்சபடி என்னை நடத்துங்கப்பா. நீங்க விரும்புறபடி என்னை நடத்துங்கப்பா. Thank you Lord. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. சொல்லலாமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவன் என்று சொல்லி இருக்கிறார். பழைய மனுஷனுடைய தந்திர சுபாவங்களோ பழைய அனுபவங்களையோ வைத்து கர்த்தருக்காய் வாழ முடியாது. நம்மை தேவனுக்கென்று முற்றிலும் விட்டுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு தம்முடைய சித்தத்தை செய்வார். இந்த ஆராதனின் கடைசி ஒரு 2 நிமிஷத்துல உங்களையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணியுங்கள். ஆராதனை ஆர்ப்பட்டத்தில் முடிந்தால் அதை வேதம் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்ல முடியாது. ஆர்ப்பரிப்போடு அவரை துதிக்க வேண்டும். ஆனால் அர்ப்பணிக்கும் போதோ உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாய் தன்னை தேவ சமூகத்தில் விட்டுக் கொடுக்காத யாரை கொண்டும் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்காக செயல்பட, கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய உங்களை முழுவதும் அவர் கரங்களை விட்டுக் கொடுங்கள். என் இஷ்டத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் நடந்திருந்தா என்னை கொஞ்சம் மன்னிங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க என்று விட்டுக் கொடுத்து பாருங்கள். அவர் அழகாய் நம்மை நடத்துவார். Thank you Lord. Hallelujah, hallelujah. நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. கூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. கூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. அன்பு தகப்பனே, மீதம் இருக்கிற நேரங்களை எல்லாம் என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் சொந்த திறமைகளை அல்ல, உங்க திருநாமத்தை உயர்த்தவே வந்து நிற்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதா வழி நடத்துங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.